நிமிஷம் கொதிக்க விட்டாச்சுன்னா போதும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து கஞ்சி ரெடி ஆயிரும். நம்ம சும்மா அரிசி கஞ்சி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். பருப்பு வேக வைக்கிறதுக்கு துவரம் பருப்பு, மஞ்சத்தூள், பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வைப்பேன். ஆனால் வந்து மறந்துட்டேன் பூண்டு தக்காளியெல்லாம் போடுறதுக்கு. லைட்டாக எண்ணெயும் ஊற்றுவேன். காலையில் சாம்பார் வைக்கிறதுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய் அதெல்லாம் இருந்துச்சு. கேரட்டை வந்து பொரியல் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். அந்த வெங்காயத்தூள், அந்த காய்கறி வேஸ்டேஜ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ரோஜா செடி இருக்குது, ரோஜா செடி அந்த வீட்டில் நிறைய பிளான்ட் எல்லாம் வளர்க்குறேன். அதுக்கு வந்து நான் போட்டுருவேன். அதை வந்து இத்து செடிக்கு வந்து உரமாயிக்கும். சூப்பராக வந்து ஃபெர்டிலைசர் வந்து ரெடி ஆயிரும் வீட்லேயே. நம்ம வந்து தனியாக வாங்கி போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சாம்பாருக்கு எப்போதும் போல் நான் வந்து எப்படி சாம்பார் வைப்பேன்னா, எண்ணெய், கடுகு, வரமிளகாய் 2, கொஞ்சமாக பூண்டு